எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் அது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துடலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஜி. ஓகேவா, எஃப் நாட் ஜி எப்படி எழுதலாம், எஃப் நாட் ஜி அப்படிங்கிறது எந்த டேர்முக்கு மாற்றணும்னா எக்ஸ் டேர்முக்கு மாற்றணும். சரி, அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இருக்க டேர்ம் அப்படி வச்சுட்டு செகண்ட் நாட்க்கு அப்புறம் இருக்க டேர்மை எக்ஸ் டேர்மில் எழுதிட்டோம். இப்போ எஃப் அப்படி போட்டுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸு ஸ்கொயர். இப்போது இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எஃப் ஆஃப் மாதிரி இருக்கா. அப்போ எஃப் ஆஃப் மாதிரி இருக்கிறனால எஃப் ஆஃப் எக்ஸோட டேர்ம் என்ன, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். நம்மளுக்கு என்னவா மாறி இருக்குது, எக்ஸ் இருக்க டேர்முக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர்னு மாறி இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கனால இது கொடுத்த ஈக்குவல்லையும் எக்ஸ் இருந்ததா, அப்போ நமக்கு எக்ஸு ஸ்கொயர்னா அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்மளும் என்னவா மாற்றிடணும், எக்ஸு ஸ்கொயராக மாற்றிடணும். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், நமக்கு இங்கே என்னவா மாறிடுச்சு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடுச்சு. அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னென்னு மாற்றிடுவோம், எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிடுவோம். இப்போ நமக்கு எஃப் நாட் ஜியோட வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஜி நாட் எஃப். அதே மாதிரி ஜி அப்படி வச்சுக்கோங்க, நாட்க்கு அப்புறம் இருக்க எஃப்ஐ வந்து எக்ஸ் டேர்மில் எழுதணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தென் அடுத்து என்ன பண்ணணும், ஜி அப்படி வச்சுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது ஜி பிராக்கெட். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பிராக்கெட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர். அப்போது நமக்கு என்னவா மாறி இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு மாறி இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன மாறிடுச்சு, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு மாறிடுச்சு. அப்போ இந்த எக்ஸ் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மேலே இருக்க ஸ்கொயர். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இங்கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ அப்போ எப்படி எழுதணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் பிக்கு பதிலாக சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக சிக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா சிக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 6 12 இன்ட்டு எக்ஸ், 12x ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர்னா 36. இங்கே எழுதிருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. இது வந்து என்னது, ஜி நாட் எஃப். அப்போ இது வந்து என்னது, செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது நம்ம கொடுத்த ஈக்குவேஷனில் எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பும் ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ இது என்னது, நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, தென் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஜி. ஓகேவா. ஸோ அப்போ எஃப் நாட் ஜினா எஃப் அப்படியே வச்சுப்போம், நாட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன பண்ணுவோம், எக்ஸ் டேர்மில் எழுதுவோம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ், அப்போ எஃப் அப்படி வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, எஃப் ஆஃப் அப்படின்னா என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2/x. நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும்போது இது கொடுத்துருக்க ஆன்சரில் கீழே எக்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன மாறிடுச்சு, 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு மாறிடுச்சா. அப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும், இந்த டேர்மை மாற்றணும். இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸு, ஸோ இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக டேர்ம் ஆனனால இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு மாற்றணும். அவ்வளோதான். அப்போ 2 டிவைடட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ எஃப் நாட் ஜியோட வேல்யூ என்னது, 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். சரியா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஜி நாட் எஃப். அப்போ ஜி அப்படி வச்சுக்கணும், நாட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் எழுதணும். இப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது நமக்கு,
2/xன்னு இருக்குது. ஸோ என்ன இருக்குது? 2/xன்னு இருக்கா? அப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன எழுதணும்? 2/x. அப்போ இப்போ இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? g ஆஃப் டேர்ம் மாதிரி இருக்குது, அதாவது g ஆஃப் x டேர்ம் மாதிரி இருக்குது. அப்போ g ஆஃப் xக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 2x² - 1. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 2x² - 1 நமக்கு எப்படி மாறி இருக்கு? g ஆஃப் 2/xன்னு மாறி இருக்கு. ஸோ இங்கே x இருக்கனால இந்த ஈக்குவேஷன்லேயும் x இருக்குது. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன மாறிடுச்சு? 2/xன்னு மாறிடுச்சு. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் நம்ம என்ன மாற்றணும்? 2/xன்னு மாற்றணும். அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன? 2/x மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் டேர்ம் -1. அப்போ ஈக்குவல் டு இதை எழுதிக்கலாம். அப்படிங்க இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஸோ 2/x ஹோல் ஸ்கொயர் -1. அப்போ 2 ஸ்கொயர் என்னது? 4/x into square x square. ஸோ ஸ்கொயர் டேர்மை உள்ளே பெருக்கிட்டோம். 2 into square 4 x into square x square -1. இப்போ இந்த 2வையும் 4ஐயும் என்ன பண்ணிடலாம்? பெருக்கிடலாமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 2 4s are 8/x² -1. அப்போ நமக்கு லாஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? g0f = 8/x² -1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? f0g நாட் ஈக்குவல் g0f. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்? நாட் ஈக்குவல்னு எழுதிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்டு பார்க்க போகிறோம். ஸோ f of x = x + 6/3, g of x = 3 - x. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் போட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x = x + 6/3. அடுத்து g of x = -x. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? f0g கண்டுபிடிக்கணும், g0f கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்? f0g. அப்போ என்ன பண்ணும்? f அப்படியே வச்சுக்கணும், நாட்டுக்கு அப்புறம் வர்றதை எக்ஸ் டேர்மில் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்? ஜியை வந்து g of x. ஸோ f அப்படியே எழுதுவோம். g of x ஓட வேல்யூ என்னது? 3 - x. அப்போ 3 - x. இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? f ஆஃப் டேர்ம் மாதிரி இருக்கா? அப்போ f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x + 6/3. அப்போது நமக்கு என்ன மாதிரி இருக்குது? f of 3 - x. அப்போது இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கும்போது இந்த ஈக்குவேஷனில் இங்கே x இருக்குது. ஆனால் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 3 - xன்னு மாறிடுச்சா? அப்போ இங்கே இருக்க வேண்டிய எக்ஸில் நம்ம என்ன மாற்றணும்? 3 - xன்னு மாற்றணும். அவ்வளோதான். சரியா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்றுவோம்? 3 - x + 6/3. ஸோ இங்கே எழுதிக்கலாம். எடுத்துகிட்டு வந்து 3 - x + 6/3. இப்போ இது ரெண்டும் நம்பரா? அப்போ 3 + 6 என்ன வரும்? 3 + 6 9 - x/3. இது என்னது? f0g. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 9 - x. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? g0f. அப்போ என்ன பண்ணலாம்? g அப்படியே வச்சுட்டு நாட்டுக்கு அப்புறம் வர f எப்படி எழுதுவோம்? f of x. ஓகேவா? f of x என்ன இருக்குது? g. f of xக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x + 6/3. இப்போ இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? g of x டேர்ம் இருக்கா? அப்போ g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 - x. ஸோ g of xல இங்கே எக்ஸ்னா இந்த ஈக்குவேஷன்லேயும் எக்ஸ் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? எக்ஸுக்கு பதிலாக x + 6/3ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? 3 - x + 6/3. இது வந்து நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதை அப்படி இங்கே எழுதிடலாமா? என்ன இருக்குது? 3 - x + 6/3. இப்போது இந்த மைனஸ் என்ன பண்ணலாம்? உள்ளே கொண்டு போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே 1 போட்டுக்கலாம். அப்போ எப்படி வரும்? 3 3s are 9 - x மைனஸ் உள்ளே போச்சுன்னா -6. ஓகேவா? அடுத்து 1 இன்ட்டுனா 1 × x x 1 × 6 6. ஓகே, மைனஸ் உள்ளே போயிடுச்சு. டிவைடட் பை 1 3s are 3. இப்போது 9ல் 6 கழிச்சோன்னா என்ன வரும்? 9 - 6னா 3 - x/3. அப்போ g0f வேல்யூ என்னது? 3 - x/3. இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ என்ன வரும்? f0g not equal to g0f.
அப்போ தேர்ஃபோர் இது என்னது நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா?